அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு, மேலும் உங்களது வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளது வாழ்க்கையை மேலோங்க சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இது 3 நட்சத்திரமே தனுசு ராசியில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட ராசியின் அதிபதியை பொறுத்து அவங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுங்க. அந்த வகையில் பார்த்தா தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். மேலும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க குணம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இவங்களோட இதயத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தா அதிகமாக இருக்குங்க. இயற்கையிலேயே வீர செயல்களை செய்யும் குணம் படைச்சவங்களாக காணப்படுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்களோட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் எந்த ஒரு செயலிலுமே நிறைஞ்சு காணப்படும். இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பயணம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதாக இருக்கும். பயணம் செய்யும்போது பல இடங்களை பற்றின விஷயங்களை ஆராய்வதுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதாக இருக்கும். இவங்க ஒரு அறியாத விஷயங்களை கண்டுபிடிச்சி பூமியோட ஒவ்வொரு மூலையிலையுமே என்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க சிறப்பு என்ன இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையை இன்பம் இல்லாத ஆக்கும் வகையில் அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஏற்படும் கோபம் தாங்க. இவங்க ரொம்பவும் நகைச்சுவை இனிமையானவங்களா இருப்பாங்க, ரொம்பவும் நல்லவங்களா இருப்பாங்க. இவங்களது வாழ்க்கையில் ஏற்படும் கோபம் மட்டும்தாங்க இவங்களது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களில் நிறைய விதத்தில் நிறைய பொருட்களை இழந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் இவங்களோட கோபம் தாங்க. இவங்ககிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்குவாங்க. இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை கட்டாயம் ஒரு கை பார்க்காம விட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நபர்கள் பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அவங்கள வச்சுருப்பாங்க. பிடிக்கலைன்ற பட்சத்தில் கட்டாயம் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இவங்களது வாழ்க்கைக்கு நண்பர்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஒன்றுன்னா கட்டாயம் ஒரு கை பார்க்காம விட மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயலையுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள இவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. தனுசு ராசிக்காரங்க நேர்மை இல்லாதவங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கக்கிட்ட பழகிறது நிறுத்திடுவாங்க. இதனை வச்சு இவங்களுக்கு எவ்வளவு சிறப்பான குணங்கள் நிறைய இருக்குங்க. அந்த விதத்தில் இவங்களது வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இவங்க தன்னிச்சையான குணத்தில் மற்றும் குழந்தைத்தனமான இயல்பு இருக்கிறதுனால அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இவங்களது செயல்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனாலேயே எல்லோருக்குமே இவங்கள பார்த்ததுமே பிடிச்சிருங்க. அதுவும் கொஞ்ச நேரம் பேசி பழகிட்டாங்களா அவங்களால நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சகஜமாக பேசுவாங்க. இயல்பாக யாருக்கிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே காட்டப்பட்டாங்க. அவங்களது மனதில் தோன்றாலும் கூட வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. எல்லோருக்கிட்டையுமே பாசமாகவும் பண்பாகவும் நடந்துக்குவாங்க. அவங்களோட நகைச்சுவை திறமை அப்படிங்கிறது ரொம்பவும் குழந்தைத்தனமாக இருக்கும். இந்த குழந்தைத்தனமான விஷயத்தாலேயே அனைவரோடைய ஈர்ப்புக்கும் ஆளாவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கூட தனுசு ராசிக்காரங்க அங்கே இருந்தால் போதுங்க, அந்த இடமே கொஞ்சம் களை கட்டக்கூடியதாக அமைஞ்சிடுவாங்க. அந்த இடத்துல பயணம் செய்யும் போதும் சரி, அந்த அனைத்து சிறப்பான இடத்துலையுமே அங்கே என்ன இருக்குதுங்க அப்படிங்கிறதுல ஆராயக்கூடிய இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க ஒருபோதுமே எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த செயலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரிங்க, அதை சிறப்பாக செய்வாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு செய்வாங்க. மேலும் எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்களுக்கு அனைத்து செயலையுமே வெற்றிகரமாக முடிப்பதற்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு நண்பராக இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், அவங்களோட சேர்த்து புதிதான இடங்களுக்கு எல்லாமே பயணம் செய்ய உங்களையுமே கூப்பிட்டு போவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கும். அனைத்திலேயுமே எல்லை இல்லாத
தீராத ஆர்வம் மிக்கவங்களாக திகழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா அந்த விஷயங்களை தயக்கமே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை எப்படியாவது அந்த விஷயத்தில் கற்றுக்கணுங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பில் நம்ம புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மேலும் வந்துட்டு அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு எப்படி நாம் நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலையுமே இவங்களது செயல்கள் திறம்பட இருக்குங்க. பொதுவாக இவங்ககிட்ட இருக்கிறதுலே சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு துரோகம் அப்படிங்கிற ஒன்று பிடிக்கவே பிடிக்காதுங்க. இவங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்கள இவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு தினத்தில் நம்ம என்ன எப்படி முறையாக வழிபாடு செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் தனுசு ராசிக்காரங்க முருகன் வழிபாட்டை மேற்கொண்டால் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்திலிருந்துமே விடுபட முருகன் உறுதுணையாக இருப்பாருங்க. ஏன்னா உங்களோட செயல்கள் அனைத்திலையுமே வந்துட்டு காரிய தடை அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா? நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களது தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதம் உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கும். எப்படா இதுலேருந்து விடுபடுறதுங்கிற மாதிரியான மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு மனது வந்து அமைதியான சூழ்நிலையில் இருக்கும். மேலும் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாக விளங்க போகுது. வேலையில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த துன்பங்கள் சங்கடங்கள் வேலை பளு இது எல்லாமே குறையும். மேலும் உங்களது வேலை வந்துட்டு நீங்கள் செய்கிறது சரிதாங்கிற மாதிரி உங்களது மேலிடத்தில் இருக்கவங்களே உங்களது வேலையை பாராட்டும் வகையில் உங்களது வேலை அமையுங்க. வேலை பளு குறைந்து காணப்படும் வேலையில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிடுங்க. உங்களோட தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களது முயற்சிகள் மூலம் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சில பலன்கள் தாமதமாக கிடைச்சாலும் கூட கட்டாயம் அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு எல்லாமே திடீர் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதாவது தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் இப்போ புதிய தொழில் ஆரம்பித்தாலுமே அது சிறப்பாக காணப்படும். இது வரைக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாறுங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும். புதிய தொழில் உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்கள் கூட பேசாது இருந்த உறவினர்கள் கூட அவங்கள தானாக தேடி வந்து பேசுவாங்க. அதன் பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முன்பு கூறியது போல தாங்க, நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கோபம் அதை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டிங்களா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காதுங்க. ஏன்னா சவால்களை திறமையாக எதிர்கொண்டு சமாளித்து விடும் இயல்பு உங்ககிட்ட இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிட்டா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையாக அமையும். வேலையில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கான மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து முறையாக செஞ்சிங்கன்னா கட்டாயம் நல்ல பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினங்கள் நிறைய இருக்குங்க. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு ஆடி முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி வரைக்குமே அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் வந்துட்டு ஆடி அமாவாசையில் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை கட்டாயம் செய்யுங்க. இது வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு செல்வதற்கு மிகவும் நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு அமாவாசை. ஏன்னா 12 மாதமும் செஞ்ச பலனை இந்த ஒரு மாதத்தில் நாம் பெற முடியுங்க. அப்பேற்பட்ட நல்ல மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி அமாவாசையில் உங்களது பிதிர்கடமைகளை கட்டாயம் செஞ்சு உங்களது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கலாம். அதன் பிறகு ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு
வழிபாடு. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாக தான் இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஆடி பௌர்ணமி இந்த 3 தினத்திலையுமே அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை, குடும்பம், தொழிலில் இருந்த அனைத்து காரிய தடைகளும் விளங்கி செல்வ நிலை மேலவங்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்து ஆடி கிருத்திகையில் முருகன் கோவிலில் வெகு விமர்சையான பூஜையும் நடக்குங்க. அப்போ பக்தர்கள் எல்லாமே பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அழகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டாலுமே நம்மளோட குடும்பத்தில் தொழிலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறத வளமாக மாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த முருகப்பெருமான் அருள் நமக்கு கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.